லட்சுமி உங்களை இங்க கூட்டு வந்து ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்க அனுபவத்திலே கத்துட்டு இருப்பீங்க. அதனால நான் சொல்றத நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி சக்தி பேயும் பிடிக்கல, பைத்தியமும் பிடிக்கல. உங்கள மாதிரி என்ன மாதிரி அவங்களும் நார்மலா இருக்கிறவங்க தான். முதல்ல நீங்க அதை நம்பணும். எப்படி டாக்டர் நம்புறது? அவ முன்ன மாதிரி இல்ல டாக்டர். அவ நடவடிக்கை எல்லாம் மாறி என் வீட்டு மாப்பிள்ளையவே கை நீட்டி அடிச்சிருக்கா. அப்புறம் எப்படி அவளை சாதாரண பொண்ணுன்னு நினைக்க முடியும்? லட்சுமி எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. நமக்கு உடம்புக்கு முடியல, நார்மலா இருக்க முடியுதா? அப்படித்தான். மனசு டிஸ்டர்ப் ஆனாலும் வித்தியாசமா தான் நடந்துப்பாங்க. உங்க மருமக பிரச்சனைக்கு மருந்து மாத்திரை இல்லம்மா. மன பிரச்சனைக்கு சுத்தி இருக்கிறவங்க அன்பும் அனுசரணை தான் நல்ல மருந்து. அன்பாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கோவமும் ஆத்திரமும் தான் டாக்டர் வருது. சக்தி ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? யாராவது பிடிக்காத விஷயத்தை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? அதே மாதிரி தான் சக்திக்கு அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறது பிடிக்கல. கோபத்துல நீங்க கத்துறதோட நிறுத்திப்பீங்க. ஆனா சக்தி மனசு பாதிக்கப்பட்டதால அவங்க ஒரு படி மேல போய் ஏதாச்சும் பண்ணிடுறாங்க. இதான் வித்தியாசம். இந்த விஷயத்துல என் பொண்ணுங்களும் மாப்பிள்ளையும் நடந்துக்கிட்டது தப்பு தான் டாக்டர். நான் அதை ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் இல்லம்மா. இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு நீங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். சக்தி அடிக்கிறாங்க, கோவப்படுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க அதுக்காக சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நாம இப்படிலாம் நடந்துக்கிறோம்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க அவங்க. சக்தி இப்ப இருக்கிற மனநிலையில உங்க வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்மளை யாரும் ஒதுக்கி வைக்கலங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதுவே அவங்க பிரச்சனைய பாதி குணமாக்கிடுமா. நாம நார்மலா தான் இருக்கணும். சக்தி நம்புற மாதிரி நீங்க எல்லாரும் நடந்துக்கணும். அவங்கள ஒரு பேஷண்ட் மாதிரி வித்தியாசமா பார்க்காதீங்க. எப்பவும் போல இயல்பா பேசுங்க. அதுவே அவங்கள சீக்கிரம் சரியாக்கிறோம். சொல்றது சுலபம் டாக்டர். ஆனா அம்மா, நீங்களும் பொண்ணுங்களை பெற்றிருக்கீங்க. அவங்கள யாருக்காவது இப்படி ஆயிருந்தா அப்படியே விட்டுருவீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூடயே வச்சு பார்க்கணும்னு தானே நினைப்பீங்க. சக்தி உங்க மருமகளா பார்க்காம பொண்ணா பாருங்கம்மா. அவங்க நார்மல் நிலைமைக்கு வர்றது உங்க வீட்டு மனுஷங்க கையில தான் இருக்கு. மறந்தே நீங்க தானே சொல்லிட்டேன். அந்த குடுக்கறதா இல்லையான்னு நீங்க தான் இனி முடிவு பண்ணணும். சரிங்க டாக்டர், வரேன். வாங்க. எனக்கு அடிபட்டதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சுமா. அதனால தான் இங்கே வந்தோம், அவரையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சக்தியோட நிலைமை என்னன்னு. டாக்டர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா தான்ப்பா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன, சக்தி கூட விரோதமா என்ன? அவ நல்லாயி வந்தா சந்தோஷம் தானப்பா. லக்ஷ்மி, நீயா விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அது நல்லபடியா அமையிறது என் கையில தான் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா. அஞ்சோ பத்தோ இல்ல ஜோசியரே, கம்பெனி எரிஞ்சு போனதுல மொத்தம் 15 கோடி நஷ்டம். வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நஷ்டத்தை நான் சந்திச்சதே இல்லை. என் உடம்பு மனசும் அப்படியே ஆடி போயிடுச்சு தெரியுமா. பொருள் இழப்பு, உடல்நல பாதிப்பு, அவ்வளவு ஏன் உயிரிழப்பு கூட நடக்க வாய்ப்பு உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐயா. அஷ்டம சனி உங்க ராசியை அந்த அளவுக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். ஆனானப்பட்ட ஆண்டவனே சனி விட்டு வச்சதில்ல, சாதாரண மனுஷனையா விட்டு வைக்க போறான். இப்ப என்னதான் பண்றது ஜோசியரே? புதுசா கேட்குற மாதிரி கேட்குறீங்க. பரிகாரம் பண்ணாதான் சனியோட உக்கரத்தை குறைக்க முடியும். குறிப்பிட்ட ஜாதக அமைப்பில் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சோம் கல்யாணத்தை முடிக்காம இருக்கிறீங்களே,
பௌர்ணமிக்குள்ள பரிகாரம் பண்ணுன்னு சொன்னேனே தவிர பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும்னு சொல்லலையே. ஒவ்வொரு நாளும் தள்ளி போக இழப்புகள் அதிகமாக தான் இருக்கும். பொருள் இழப்பெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா ஈடு செய்ய முடியாத இழப்பா இருந்தா? புரியுது ஜோசியரே. இவ்வளவு நாளா மத்தவனை நம்பி இருந்தேன். இப்ப நானே இறங்கலான்னு முடிவு பண்ணேன். சரி, நீங்க கிளம்புங்க. நானே சரி ஐயா, போயிட்டு வாங்க. ஐயா முடிஞ்சிங்களா? முடிஞ்சது. பாரு ஐயா வணக்கம் ஐயா. நீங்க கொடுத்த கெடு முடிய இன்னும் 2 நாள் இருக்கியா? ஏய், அதுக்குள்ள அந்த சனி ஆயுச முடிச்சிருவாண்டா. இனிமே நான் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. டேய் மனாரா ஐயா, அந்த நிலவோட போட்டோ உங்ககிட்ட தானடா இருக்கு? ஆமாங்க ஐயா. இங்க வாடா ஐயா. அத பிரிண்ட் போட்டு இவங்க கிட்ட ஆளு கொண்டு கூட. சரிங்க. சென்னை முழுக்க போய் தேடுறோம். ஐயா எத்தனை பேர் தேடினாலும் பௌர்ணமிக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஐயா. வேற என்னதான் பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஐயா, நிலாவோட போட்டோவை பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காணவில்லைன்னு கொடுத்தா யார் இந்த விளம்பரத்தை கொடுத்துன்னு அந்த பொண்ணே நம்மளை தேடி வருவாயா? அப்ப ஈஸியா மடக்கலாம். யோ ஐயா, உள்ள தள்ளுறதுக்கு ஐடியா கொடுக்குறியா? அந்த விளம்பரத்தை கேட்டு அந்த பொண்ணு இங்க வந்தா பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா அப்புறம் ஐயாக்கு தானே சிக்கலு. நீ சொல்றதும் சரிதான். பகிரங்கமா எதுவும் செய்ய முடியாது. ஐயா, சத்யா அந்த பொண்ணை லவ் பண்றான் ஐயா. சத்யாவை ஃபாலோ பண்ணா அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது நல்ல யோசனையா இருக்க. ஐயா வேணா ஐயா, சத்யா ரொம்ப உஷாரான ஆளு. நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் சத்யாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பொண்ணை வெளியூர் வெளிநாடுன்னு அனுப்பி வச்சிருவான். அப்புறம் முதலுக்கே மோசமாயிடுயா. நாங்க ஃபாலோ பண்றது சத்யாவுக்கு எப்படி தெரியும்? நீயே போட்டு கொடுத்துருவியோ? டேய், இந்த ஆளை ஏன்டா சந்தேகப்படுற? இவன் நமக்காக பேசுறான்டா. சரி, இங்க பாரியா, வேற எந்த வழியும் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப உன்னை மட்டும் தான் முழுசா நம்பிட்டு இருக்கேன். வேலையை முழுசா முடிச்சு கொடு. பேசின பணத்தை விட உனக்கு 2 மடங்கு அதிகமா பணம் தரேன். சரிங்க ஐயா, அப்ப நான் வரட்டுங்களா? வரம்பா. டேய் ஐயா. இவன் சரியில்லடா. எனக்கு தலையும் அவனுக்கு வாலையும் காட்டிட்டு இருக்கான். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சத்யாவின் எல்லா கூட்டி எங்கிட்ட வந்து ஒப்படைப்பான். சொல்லுங்க ஐயா. நீங்க நேரா சத்யா வீட்டுக்கு போங்க. போய் அவங்க வீட்டுல அவனை தவிர வேற யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. சக்தி, சக்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தூங்காம அழுதுகிட்டு இருக்க? என்னால தானே உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு. ஷோ சக்தி, இதை விட மோசமா அடிபட்டவங்களை எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? நர்ஸா மத்தவங்களை பாக்குறதுக்கும் வைஃபா உங்களை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதுவும் என்னாலதான் உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு. ஏய் ஏய், இது பார், என்னது இது? குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. இந்த பார், இது ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம். இதுக்காக நீ உன் மேல பழி போட்டுக்கிற? இல்லைங்க, மனசுக்கு ஏதோ தப்பா படுது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி என்னால உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சக்தி, என்னது இது? எந்த பிரச்சனைனாலும் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவ, லாஜிக்கா யோசிப்ப. அப்படிப்பட்டவ இதெல்லாம் எப்படி நீ நம்புற? ஒவ்வொரு விஷயமும் என்னாலேயே தப்பா நடக்கிறப்போ நம்பிதானுங்க ஆகணும். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது நம்மளால நடக்கல, ஏதோ ஒன்று நம்மளை ஆட்டி வைக்குதுன்னு நம்புற இல்லை. ம், அப்படின்னா உன்னாலதான் தப்பு நடக்குதுன்னு நீ எப்படி சொல்ற?
இயல்பாக நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நினச்சிக்காத. நான் நல்லா இருக்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஆசைப்படுறது நீ தான். அதனால் உன்னால் எனக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். எப்படி பார்க்குற? இன்னும் எப்படிங்க உங்களால என்னை விட்டு கொடுக்காம பேச முடியுது? எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்காக உங்க வீட்டு மனுஷங்களோட போராடிட்டு இருக்கீங்க. பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலையே. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. பெற்றவங்க, கூட பிறந்தவங்கன்னு சில உறவுகள் வாழ்க்கை பூரா நம்ம கூட தொடர்ந்துக்கிட்டே வரும். அவங்க நமக்கு என்ன பண்ணாங்கன்னு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியாது. அந்த உறவு இல்லைன்னா நான் இல்லை. அதே மாதிரி தான் நீயும். சின்ன வயசுலேருந்தே அம்மா, அக்கா, தங்கச்சி மாதிரி நீ என் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருந்திருக்க. உன்னை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏங்க, நான் உன்னை கேட்டா சொல்லுவீங்களா? கேளு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? 100% சந்தோஷமா இருக்கேன். இது உன்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒன்றை தவிர வேற யாராலையும் என் லைஃப்பை இவ்வளோ மீனிங்ஃபுல்லாக மாற்றிருக்கவே முடியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காமல் போயிருந்தா நான் சும்மா பேருக்கு தான் இருந்திருப்பேன். வாழ்ந்திருப்பேனான்னு சொல்ல முடியாது. சில பிரச்சனைகளால் நாம் இப்போ சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக என் முடிவு தப்புன்னு என்னைக்கு நினைக்கவே மாட்டேன். அதாங்க ஏன்னு புரியல. நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச சமயத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்திருக்கேன். என்னால ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நீங்க அனுபவிக்கல. உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கண்டிப்பா இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டேன். எப்பவும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பேன். ஆனா நீங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்ன வெறுத்து ஒதுக்காம இருக்கீங்களே, எப்படி? என்னால் ஒன்றும் என்னை பிரித்து பார்க்க முடியாது சக்தி. நீங்க இந்த மாதிரி பேச பேச எனக்கு இன்னும் உறுத்தல் அதிகமா தான் இருக்கு. இப்படி ஒரு நல்ல மனுஷனை கஷ்டப்படுத்துறோமேன்னு என் மேலே எனக்கு கோவம் வருது. நான் உங்களுக்கு தகுதியானவ இல்லைங்க. என்ன மறந்துட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்றதா செத்து போன்னு ஒரே வார்த்தையில சொல்லுங்க. என்னங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசாது. நீ ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை சூழ்நிலையால என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, நான் உன்னை விட்டு பிரிவேங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. வீட்டில் இருக்கிற மற்றவங்கள பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாது. டாக்டர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அம்மாவோட மனசு கொஞ்சம் மாறி இருக்கு. கூடிய சீக்கிரம் என்ன மாதிரி மற்றவங்களும் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, நீ படு. தூங்கு.